Everyone loves Hattori. Ding ding. உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி வெட்டியா சுத்தறத தவிர வேற வேலையே இல்லையா? சரி சரி, இப்ப ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போங்க. அம்மா கிட்ட இதை நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே? ஓ, கொடுத்துறேனே. ஏன் இவனுக்கு என்ன வேலையா? நீ அம்மா கிட்ட தொட்டுரு, நான் பின்னாடி போறேன். இல்ல இல்ல, நீ கொடுத்துரு, நான் இவன் பின்னாடி போறேன். முடியாது, நீ தான் செய்யணும். நான் பிடிக்கிட்டேன். இந்த போலியான லெட்டர் வச்சுக்கோ. அதுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் பிரிச்சு பாடி. அம்மாவே பிரிச்சு படிக்க சொல்லலாம். ஏய் கியோ, யுமிகோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்காக தடுத்து நிறுத்துற? என்ன விஷயம்? காட்டுறேங்க பாருங்க, அட்டோரியோட லெட்டர். அன்புள்ள அம்மாவுக்கு, நான் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போறேன். எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. இப்படிக்கு அட்டோரி. பாஸ், இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாமா? கண்டிப்பா கியோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் என்னாச்சு பார்க்கலாமா? ஹட்டோரி ஏன் லெட்டர் எழுதிருக்கான்? உங்களுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு அவசியம் அப்படி என்ன வந்துச்சு? அட என்ன இது, இதுல ஒண்ணுமே எழுதல. நின்றா வார்த்தை தெரியணும்னா நெருப்புல வைக்கணும். அதுல என்ன இருக்குன்னு இப்பவும் தெரியல. ஞாபகம் வந்துருச்சு, இது தண்ணில வைக்கணும். சரி, தண்ணில வைக்கலாம். ஆனா இதுல இப்பவும் ஒண்ணுமே தெரியலையே. ஹட்டோரிக்கு ஒருவேளை நம்ம எல்லார் மேலயும் கோவம் இருக்கோ என்னவோ. கெனிச்சி, நீ ஹட்டோரி கிட்ட சண்டை ஏதாவது போட்டியா? அதான் இப்படி நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் நடக்கலமா. அட்டோரி, நீ ஒரு பைத்தியம். அதனால இருக்குமோ? நான் உனக்கு எத்தனை தடவை யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் கெனிச்சி. ஆமா, நீங்க தான் திட்டினீங்களா? நான் திட்டிருப்பேனா? இரு, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். டிங் 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 டிங். அவன் எனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்திருக்கான். ஒருவேளை அதனாலதான் வீட்டை விட்டு ஹட்டூரி போயிட்டானோ? ஹட்டோரி நம்ம மேல கோவமா இருக்கானா? ஏய் கெனிச்சி. அட கெம்பமாக்கி ஆன்ட்டி, என்கிட்ட அட்டோரியோட லெட்டர் இருக்கு. ஹட்டூரி அனுப்பியிருக்கானா? ஆமா, இத உங்க பேருக்கு தான் அனுப்பியிருக்கான். எங்க கூட பாக்கலாம். அன்புள்ள அம்மாவுக்கு, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேம்மா. நான் வர வரைக்கும் கெமுமாக்கிய நம்ம வீட்ல தங்க வச்சுக்கோங்க. இந்த வீட்ல தங்குறது அவ்வளவு நல்லது இல்லன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் அட்டோரி சொல்ல நான் மீறவே மாட்டேன். தங்குறேன். அட்டோரி இததான் எழுதிருக்கான் கெனிச்சி. ஆனா அம்மா, அட்டோரியோட சொல்ல மீறினா அது அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல ஆன்ட்டி. கொஞ்ச நாளைக்கு நாம இங்க டேரா போட வேண்டியதுதான். நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா ஆன்ட்டி? வேண்டாம் கெமுமாக்கி, வீட்டு வேலை, மார்க்கெட் போறதுன்னு எல்லா வேலையும் ஹட்டோரி தான் செய்வான். ஆனா இப்போ அவன் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்க தான் போனானே தெரியல. இந்த கெமுமாய்க்கு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. அவன் திரும்பி வர வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆன்ட்டி. பை. ஏய் கெனிச்சி, என்ன விஷயம் கெம்பமாக்கி? இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வா. நான் ஏன் போகணும்? நீ தானே ஹட்டோரியோட வேலையெல்லாம் பண்றேன்னு சொன்ன, நீயே எடுத்துட்டு போ. நீ மட்டும் இந்த வேலையை பண்ணியன்னா உன்னோட ஹோம்வொர்க் எல்லாத்தையும் நானே முடிச்சு தரேன். அப்படியா? அப்படின்னா சரி, கூட அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். கெம்பமாக்கி, ஏன் இப்படி பயந்து சாகுற? பேக என்கிட்ட கொடுத்துட்டு உன் ரூமுக்கு போ, நான் வரேன். நீ என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டல்ல? போய் பாரு. இப்பவே பாத்துடுறேன். சீக்கிரம் போய் பாரு. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி. பரவாயில்லையே, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இவன் கவர்ல எழுதிருக்கான்? இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கெம்பமாக்கி எங்க இருக்க? இந்த ஹட்டோரி கெம்பமாக்கி ஏன் இங்க விட்டுட்டு போனா? ஒருவேளை நிஜமாவே கோச்சுக்கிட்டு போயிட்டானோ? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிடு. தயவு செஞ்சு திரும்பி வா ஹட்டோரி. ஷின்சோ இப்படி கத்துறானா நிச்சயமா வீட்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கணும். நான் என்னன்னு போய் பார்க்கணும். இந்த கெமுமாக்கி இங்க என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குதே. எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஆனா நீங்க 2 நாள் கழிச்சு தானே வருவேன்னு சொன்னீங்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களோட இருக்க சொல்லி அட்டோரி எங்களை அனுப்பியிருக்கான். ப்ளீஸ் எங்களை ஏத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. அவன் உங்க 2 பேரும் இங்க இருக்க சொல்லி அனுப்பியிருக்கானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டானே, என்ன ஆச்சு அவனுக்கு? சரி, ஏதோ ஒண்ணு. சரி, அவனோட இந்த நடவடிக்கை எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு.
சரி அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் வேலையெல்லாம் நீங்க தான் செஞ்சாகணும். வாவ் இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. அப்பா போட்டாரே ஒரு போடு. கெமுமாக்கி எனக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க அங்கிள். அப்படியே ஒரு வேலை செய். என்னோட கோல்ட் ஸ்டிக் எல்லாம் நீ நல்லா சுத்தம் பண்ணி வச்சிரு. சீக்கிரமா போ. சரி. எதுக்காக அவனை வேலை வாங்குறீங்க? நீ அதெல்லாம் கண்டுக்காத. இவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனா கெமுமாக்கி சீக்கிரமா இங்க வா. இந்தாங்க. கெமுமாக்கி வந்துட்டேன். இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன். மேல போய் கையில கட்டைய வச்சுக்கிட்டு நில்லு. சீக்கிரமா போ. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அங்கிள். இங்க பாரு, இந்த மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கையில கட்டைய வச்சுட்டு நில்லு. சீக்கிரம் போ. விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. கியோ என்ன பண்றது? உண்மையை சொல்லணும்னா ஹட்டோரி இல்லாத இந்த வீடு வெறிச்சோன்னு இருக்கு. நான் சொல்றது கரெக்ட் தானேங்க? அவ ஏன் வீட்டை விட்டு போனானே தெரியலையே. எனக்கும் என்ன தெரியலப்பா. இதுல இருந்து இந்த வீட்ல இருக்கிறவங்க